நீங்கள் இந்த ஒன் லெவலில் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ரெகுலேஷனை எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. குத்து மதிப்பாக 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவே இல்லை. 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவில்லை அந்த ரெகுலேஷனை 3 மாதத்தில் பண்ணிவிடுவீங்களா? ஏரோப்ளேனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்டார்ஸ்மெண்ட் வாங்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் காம்பிடன்ஸ் லெவல் இருக்குது. முதல்ல கோ பைலட்டாக போனோம், இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் கமாண்ட் லெவல் போனோம். இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் 3 மாதத்தில் கொண்டு வருவீங்க? இது நிச்சயமாக நடக்க போகிற சமாச்சாரம் இல்லை. நான் ஒரு பெரிய உங்களோட டெலிவிஷனுடைய த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ A320 சாஃப்ட்வேர் அப்டேஷன் இண்டிகோ பண்ணியதா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இது மிஸ்டேக் எங்கே வந்தது? லோயர் லெவல் ஆப்ரேஷன் இருக்கிறவனுக்கு தெரியுது. ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ரோஸ்டர் இன்சார்ஜ் ஆர் தி ஃபீல்டு பீப்புள் வி கால் இட் மூவ்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறவனுக்கு தெரியாது. தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி தூக்கி வச்சுட்டாங்க அந்த பேப்பரை. இண்டிகோ நிறுவனத்துடைய தலைவரோ அதனுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபாரினர்ஸில் இருக்காங்க. இந்தியாவிலேருந்து 2-3 டைரக்டர்ஸ் வை நாட் டேக் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. அது ஏன்னாக்க தே டோன்ட் வாண்ட் டு மீட் த ப்ரெஸ். நீங்கள் இந்த மாதிரி 4 கேள்வி கேட்பீங்களா கிடக்க முடக்கா, அதுக்கு யார் பதில் சொல்கிறாங்க? அவங்க மேல தவறு இருக்குன்னு தெரிஞ்சே வந்து அவங்க அதுக்கான ஒரு சாக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப சாக்கு சொல்கிற மாதிரி இல்லை, என்னால் இதான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மமதை. ஒரு 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிற ஒரு ஏர் இண்டியா எப்படி ஒரு ஃப்ளைட்டு கூட இந்த இஷ்யூவில் கேன்சல் ஆகலை? உங்ககிட்ட 100 செட்டு பைலட் இருக்காங்க, அந்த 100 செட்டு பைலட்டுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸோ அதை ஒண்டி எடுத்துக்கோ, பாக்கி எல்லாம் கேன்சல் பண்ணி. விருதுநகர்லேருந்தோ ஒரு டவுன் சவுத் சேர்த்துக்க தூத்துக்குடியிலேருந்தோ நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டு நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வரீங்க. டிக்கெட் காமிச்சா சாரி மேடம் ஃப்ளைட் இஸ் கேன்சல், யூ ஆர் நாட் அலவுட். எங்கே போவீங்க? நீங்கள் விருதுநகர்லையும் இல்லை, பாம்பேலையும் இல்லை, நீங்கள் பாம்பே ஆள். இதுக்கெல்லாம் தான் ஏர்லைன் பொறுப்பாக இருக்கணும். இந்த இடத்துல தான் மந்திரி வந்திருக்கணும். அவர் மந்திரிலேருந்து நான் சொல்கிறது மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் எல்லாருமே வந்திருக்கணும். ஒரு மொட்டை கடிதம் சர்க்குலேஷனில் இருக்குது, அதில் ஓப்பனாக சொல்கிறாங்க பைலட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணலங்க, இன்ஜினியர் ஸ்ட்ரைக் பண்ணல, கேபின் க்ரூ ஸ்ட்ரைக் பண்ணல, கிரவுண்ட் ஸ்டாஃப் யாரும் ஸ்ட்ரைக் பண்ணல, ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணல. நீங்கள் இந்த ஒன் லெவலில் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ரெகுலேஷனை எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. குத்து மதிப்பாக 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவே இல்லை. 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவில்லை அந்த ரெகுலேஷனை 3 மாதத்தில் பண்ணிவிடுவீங்களா? ஏரோப்ளேனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்டார்ஸ்மெண்ட் வாங்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் காம்பிடன்ஸ் லெவல் இருக்குது. முதல்ல கோ பைலட்டாக போனோம், இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் கமாண்ட் லெவல் போனோம். இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் 3 மாதத்தில் கொண்டு வருவீங்க? இது நிச்சயமாக நடக்க போகிற சமாச்சாரம் இல்லை. நான் ஒரு பெரிய உங்களோட டெலிவிஷனுடைய த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ A320 சாஃப்ட்வேர் அப்டேஷன் இண்டிகோ பண்ணியதா? ஹாய், திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா எக்ஸ் டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர் மோகன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்ட் டேஸாகவே இண்டிகோ சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுட்டு இருந்தது, அது சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 1 வீக்காக வந்து இது பெருசாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இண்டிகோ மேலே இந்த மாதிரியான தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில் கவர்மெண்ட் ஆல்ரெடி இவங்களுக்கான சில வாய்ப்புகள் கொடுத்துருந்தது. அதை பயன்படுத்திக்காமல் இருந்த இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் நம்மளை மீறி கவர்மெண்ட் என்ன செஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு அசாதாரண தன்மை இண்டிகோக்கு இருந்ததா? இல்லை, நான் வந்து அவங்களுக்காக கேவியேட் பண்ண முடியாது. அவங்களோட கான்டாக்ட், அதாவது அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய தொனி, அந்த பேச்சு தொனி, இதெல்லாம் தான். அண்ட் ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் பார்க்க வேண்டியது என்னென்னாக்க, டே ஃபார் எஸ்டர்டே முந்தா நாள் வந்து மினிஸ்டர் ராம்மோகன் நாயுடு லோக்சபாவில் பேசினதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நான் சொல்கிறேன். 22 மாதத்துக்கு முன்னாடியே டிராஃப்ட் FDTL சர்க்குலர் எல்லா ஏர்லைனும் கொடுக்கப்பட்டது. 1/4/2025 1/7/2025 எல்லா ஏர்லைனும் ரெடி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு மினிஸ்டர் சொல்கிறார். பிகாஸ் நம்ம யாருக்கும் அந்த டாக்குமெண்ட் யாரும் பார்க்கல. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி எல்லாமே ரெடியாக இருக்காங்கன்னு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகோவை தவிர
பாக்கி இருக்கிற ஏர்லைன்ஸ் வந்து ஏர் இண்டியா. மேஜர் ஆப்ரேட்டர் ஏர் இண்டியா தான். அதுக்கப்புறம் ஸ்பைஸ் ஜெட் அண்ட் ஆகாசா. ஸ்பைஸ் ஜெட் ஆகாசா ரொம்ப ஒரு பேர் மினிமம் தான் இருக்குது. பட் யூ டேக் ஏர் இண்டியா. ஏர் இண்டியாவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ஸ் ஆஸ் பர் அஸ் திஸ் எஃப்டிடிஎல் இஸ் கன்சர்ன். அவங்களுக்கு எப்படின்னாக்க டாமினன்ட்லி இண்டிகோ வந்து டொமஸ்டிக் ஆப்ரேஷன். ஒரு ஃபியூ ஐ கேன் சே ஒரு 10 to 12% ஆஃப் தேர் கெப்பாசிட்டி இன்டர்நேஷ்னலில் இருக்கலாம். ஆனால் ஏர் இண்டியாவுக்கு 50-50. ஸோ அவங்களோட எஃப்டிடிஎல்ஸ் ஆர் வெரி வெரி ரெஜிமெண்டட் அண்ட் தென் ரொம்ப ஒரு டைட்டாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. இதில் இன்னொன்று என்ன, நீங்கள் எல்லாருக்கும் நான் கேட்க வேண்டிய ஒரு ஐ மீன் எல்லாருடைய அட்டென்ஷனை நான் கொண்டு வரதுக்கு என்ன பார்க்குறேன்னா, நாங்கள் எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பூசி மொழுகிற மாதிரி அதை பேசுகிறாங்க. இது எப்படி க்ரூ வரலங்கிறத நீங்கள் யாரையா யோசிச்சிங்களா? ஏன் க்ரூவை டிப்ளாய் பண்ணல? அதாவது ஃபீல்டு லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம், அதாவது க்ரூ அண்ட் தென் டைரக்ட் இன்டர்ஃபேஸில் இருக்கிறவங்க, அந்த ரோஸ்டர் பண்ணுறவங்க, நாங்கள் ரோஸ்டர் இன்சார்ஜ்னா ரோஸ்டர் இன்சார்ஜ் தான் அவன் தெரிஞ்சிருக்கு அந்த எஃப்டிடிஎல்லை பற்றி. ஸோ அதனால என்ன சொல்கிறான், இவங்களுக்கு வீக்லி ஆஃப், அவங்களுக்கு வந்து 72 hours ரெஸ்ட்டு, இவங்க வந்து 48 hours ரெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் நீ கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, அப்படியே பிரச்சனையே வந்து கடைசியில் பார்த்தோன்னா நாட் ஓன்லி ஒரு இடம் இல்லை, கம்ப்ளீட் ஏர்லைனே கொலாப்ஸ் ஆகிருக்கு. 2200 ஃப்ளைட்டில் 1900 ஃப்ளைட்ஸ் போயிடுதுன்றாங்க. இது மிஸ்டேக் எங்கே வந்தது? லோயர் லெவல் ஆப்ரேஷன் இருக்கிறவனுக்கு தெரியுது. ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற ரோஸ்டர் இன்சார்ஜ் ஆர் தி ஃபீல்டு பீப்புள், வி கால் இட் மூவ்மெண்ட் கண்ட்ரோல். மூவ்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறவனுக்கு தெரியுது. தட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி தூக்கி வச்சுட்டாங்க அந்த பேப்பரை. அந்த மாதிரி நடக்கவே கூடாது. ஒரு லா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி அது அதாவது உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலான்னாக்கா, உங்களோட லாங்குவேஜில் சொல்லலான்னாக்கா, இப்போ யூடியூப் ஆர் டெலிவிஷன் சேனலுக்கெல்லாம் ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து. அதுக்கு சாய்ஸே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து 50 லட்சம் வியூவர்ஷிப், அதெல்லாம் கணக்கே கிடையாது. இல்லை, கண்டிப்பாக பண்ணணும்னா பண்ணி ஆகணும். இது வந்து லா ஆஃப் த லேண்ட். இதில் நீங்கள் முதல்ல இந்த ஸ்பீச்சில் ஆரம்பித்த போது என்னை யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு துணியில் ஏதோ ஒரு வேர்டிங் யூஸ் பண்ணிங்க. ஐ எம் இன்க்ளைன் டு அக்ரி டு தட். என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அது நான் ஏன் ஐ எம் இன்க்ளைன் டு அக்ரி தட்னா, அதுதானே நடந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு புது ரெகுலேஷன், இந்த புஸ்தகம் வந்துடுச்சு, அடுத்த வருஷம் இதுலேருந்து இந்த இத்தனை குரூ இருக்கா நம்மக்கிட்ட, இத்தனை ஃப்ளைட் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ குரூ வேண்டிருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஓஹோ, அதில் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், முதல்ல நீங்கள் அந்த உங்களோட குரூவுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூலை கொண்டு வந்துருக்கணும். ஷெடியூலுங்கிறது வந்து ஆப்ரேஷன்ஸு, மெட்ராஸ் டெல்லி வாரணாசி, மெட்ராஸ் வாரணாசி டெல்லி, இந்த மாதிரிலாம் ரூட்டிங்கில் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டைம் டேபிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். அது ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய நல்ல பயங்கரமாக இருந்த ஷெடியூல் இருக்குல்ல, அந்த ஷெடியூலுக்கு எவ்வளோ குரூ வேண்டிருக்கும் பேஸ்ட் ஆன் திஸ் எஃப்டிடிஎல்னு பார்த்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். டு ரெக்ரூட் பைலட்ஸ் ஆர் அந்த ப்ரமோட் தி கோ பைலட்ஸ் டு கமாண்டர்ஸ். அதெல்லாம் இது எதுவுமே பண்ணாமல் டக்குன்னு கை தூக்கிட்டேன்னு அர்த்தம். எல்லோரும் நம்ம யோசிப்போம், நம்ம இது வந்து என்ன பண்ணுறது, ஒரு 4 லட்சம் பேசஞ்சர் ரோட்டில் நிற்கிறான், கவர்மெண்ட் வந்து கண்ணை மூடிக்க முடியுமா? கவர்மெண்ட்டை கண்ணை மூடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆஸ் சாமானியனா நான் சொல்கிறேன், ஒரு நாட்டினுடைய பிரஜையாக சொல்கிறேன். நான் வந்து சொல்லவே இல்லை கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் தான் பண்ணணும். ஆனால் எப்போ இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கணும்? அந்த முதல்ல அந்த ஃபஸ்ட் டே கேன்சலேஷன் வந்தது இல்லை, என்ன 300 ஃப்ளைட் கேன்சலேஷன், என்னாச்சு, வாட் இஸ் த ப்ராப்ளம், கூப்பிடணும். இந்த பருப்பா உங்கள்கிட்ட குரு இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிளை கட் பண்ணு. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், முழுக்க இந்தியாவில் அதிகபட்சமாக இந்த இண்டிகோ நம்பி தான் வந்து இந்த ஃப்ளைட் எல்லாமே நம்பி இருக்கிறது. அது என்ன காரணம்? கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கு நிறைய கொண்டு வரலாம் இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து இது எப்படின்னாக்கா, நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின் வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதியோட கொஸ்டின் மாதிரி இருக்கு. இல்லை, நான் உங்களுக்கு சொல்லி லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. இந்தியன் சிவில் ஏவியேஷன் ஸ்கைஸ் நான் வந்துனாக்கா லிபரலைசேஷன் ஆச்சு, டீரெகுலேஷன் ஆச்சு. லிபரலைசேஷன் யாருன்னா யார் வேணாலும், இப்போ உங்கள் சேனல்லே ஒரு 5 ஏர்க்ராஃப்டை லீசிங்கில் கொண்டு நீங்கள் ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணலன்னா அதுக்கெல்லாம் ஒரு புஸ்தகங்கள் இருக்குது, அதனுடைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளை பண்ணிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட். யாரும் அதில் நம்ம இதுலேயே பேராமவுண்ட்னு ஒரு ஏர்லைன் இருந்தது, ட்ரூ ஜெட்னு ஒருத்தர் இருந்தான். ஐ எம் டெல்லிங் ஒன்லி சவுத் பேஸ்ட் ஏர்லைன்ஸில். ஸோ இவங்களாம் இதாச்சு. அது ஒரு ஏர்லைன் பிஸ்னஸில் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ். அதாவது நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு 30,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணணும். அதனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெரி லோ அண்ட் வெரி ரிஸ்கி ஆல்சோ, வெரி ரிஸ்கி.
வெரி ரிஸ்கின்னாக்க இது நீங்கள் உங்களோட ஏர்க்ராஃப்டுடைய காஸ்டிங்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாக்கா 90% ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் காஸ்ட் ஆர் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அப்போ கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அத்தனை பேருக்கு வந்து ஃப்ளைட் கேன்சல் ஆயிருக்கு. கரெக்டாக இந்த சமயத்தில் பிப்ரவரி வரைக்கும் வந்து இது வராதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது, இத்தனை பண்டிகைகள் வருது. எத்தனையோ பேர் ஊருக்கு வரணும்னு இருக்கு, போகணுன்னு இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் பாதிப்படையுதுன்னா அப்போ கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு இருக்கு இல்லையா? அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா 1953 இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் இருந்தது. ஒரு 8 ஏர்லைன் இருந்தது, 8 இன்னும் 9 ஏர்லைன் இருந்தது. இந்த 8 ஏர்லைனை ப்ரைவேட் ஏர்லைன்ஸ்லாம் சேர்த்து நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஏர் கார்பரேஷன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1953. அந்த ஆக்ட் பிரகாரம் 1 ஆகஸ்ட் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டாக வச்சு டொமஸ்டிக் செக்டர்லாம் சேர்த்து அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஒரு 1 ஹவர் டியூரேஷனுக்கெல்லாம் சேர்த்து இந்தியன் ஏர்லைன்ஸ்னு கொண்டு வந்து பாக்கியெல்லாம் ஏர் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் நான் 78 நான் சேர்ந்தபோது வி வேர் ஏ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனமாக இருந்தோம். ஓகே. அதில் ஃபுல் கண்ட்ரோல்னாக்கா நீங்கள் வந்து ரயில்வே மாதிரி வச்சுக்கோங்களேன். ரயில்வேல வந்து இப்போது இல்லை நாளைக்கு இந்த கிறிஸ்மஸ் டயத்தில் வந்து பீப்புள் அந்த வேளாங்கண்ணிக்கு போவாங்க, இந்த அது பேர் நாகர்கோயில் அதுக்கெல்லாம் நிறைய மக்கள் போவாங்க, கொச்சினுக்கு நிறைய பேர் போவாங்க, அதனால் ட்ரெயின் ஃபேர் ஏற்றி விட்டுரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே தான் நடந்தது 1993-94 வரைக்கும். கவர்மெண்ட்டில் ஃபேர் சொல்லுவான், இதுதான் ஃபேர், மெட்ராஸ் டெல்லி அது வந்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. தட் வில் பிகம் டூ அன்வில்டி ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன். அது ஒரு ஸ்டேஜ் லெங்க்த்தும்பாங்க. நீங்கள் ஸ்டேஜ் லெங்க்த்தை ஜாஸ்தியாக ரேட் பர் கிலோமீட்டர் கம்மியாகணும். இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அது ஒரு ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் ஒரு லாபி ஆரம்பிச்சிது. ப்ரைவேட் ஏர்லைன்ஸ்னாக்கா ஜெட் ஏர்வேஸ், தமானியா, மோடி லுஃப்த் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஃபேர் சொல்கிறீங்க, ஃபேர் அதாவது என்னுடைய பொருளுடைய விலையை நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க, ஆனால் அந்த மார்க்கெட் பண்ணுற ரிஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எனக்கு 1% கூட பேங்க் லோன் வெய்வர் கொடுக்கறது இல்லை, கழுத்து பிடிச்சிடுறீங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த இது எனக்கு தான் கொடுக்கணும், அந்த ஃபேர் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டியை ஏர்லைன் கிட்ட தான் கொடுக்கணும்னு ஒரு லாபி இருந்தது. அந்த லாபிக்கு நம்ம ஞாபகம் இருக்கா, 91 to 96 பீரியடில் பிவி நரசிம்மராவ் பீரியடில் மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நம்ம பி சிதம்பரம் நோ பர்மிட் ராஜ் அதெல்லாம் கிடையாது, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு நிறைய ஜார்கன்லாம் யூஸ் பண்ணி முதல்ல நீங்கள் அரேப் அண்ட் கேமல்னு சொன்னாங்க. ஒரு அரேப் வந்து பாலைவனத்தில் இருந்தானா, ஐயோ நீ வந்து வெயிலில் நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை நீ எவ்வளோ தலையை வேணால் உள்ளே விட்டுக்கோ அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அரேப் வெளில நிற்கிறான்னா இது வந்து ஒட்டகம் தனக்கு மேலே அந்த கொட்டகை வச்சுட்டு தான். அந்த மாதிரி கம்ப்ளீட் இட் வெண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் சொன்ன முதல் கொஸ்டினுக்கு வரேன். கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரியில் ஏன் நம்மளுடைய என்ன சொல்கிறது, இந்தியாவுடைய பிகிஸ்ன்னு சொல்கிறோம்ல, பெரிய பொருளாதாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டாட்டாஸ் எடுத்துக்கோங்க, அந்த பக்கத்தில் ஆதித்ய பிர்லா, இவங்க தான் முதல்ல ரைட் ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் வந்தவங்க இருக்காங்க ரிலையன்ஸ் அம்பானி, அதானி குரூப்ஸ், அவங்களாம் ஏன் வரல? அவனுக்கு தெரியும் ஹை ரிஸ்க். இப்போது நம்ம தமிழ் சினிமா மாதிரி எடுத்துக்கோங்களேன், ஒரு 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரஜினிகாந்த் வச்சு பிக்சர் எடுத்தானாக்கா நிச்சயமாக 302 கோடி வரும்னு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்களா? உங்களால் அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? அப்படி இருந்தானாக்கா பாரதி மிட்டலும் சரி, முகேஷ் அம்பானி சரி, அவங்க இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு சினிமா எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் ஏர்லைன் பிஸ்னஸ். ஹையஸ்ட் ரிஸ்க் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட் லீசிங் எடுத்துன்னு வரீங்கம்மா, மாதத்துக்கு $1 லட்சம் அது எங்களுக்கு அந்த லீசிங் அமௌண்ட் கொண்டு வரீங்க. டாலர் வந்து 87-90 போச்சுன்னா $1 $3 உங்களுக்கு லாஸு. $3 லட்சம் நீங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு அதிலே காலி. $30 லட்சம் உங்களுக்கு அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ காஸ்ட் அப்படி வேரி ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி காஸ்ட்லி அஃபேர். நம்மள மாதிரி இந்த தேய்ச்சி போடுறது இதெல்லாம் கிடையாது. பார்ட் ரீப்ளேஸ் தான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுனால்தான் ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் யாரும் வர முடியலை. அரசாங்கம் கையை விட்டு போனால் போகிறோன்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ஃப்ளையிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 64% அளவுக்கு கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறது வந்து இண்டிகோ. இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, இது சின்ன விஷயம் கிடையாது. அதுக்கு எதுக்கு உங்க அசாதாரணமான ஒரு பதில் வருது? இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் மாற்றின ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப அவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுது இல்லையா? இது எந்த அளவுக்கு எடுத்துக்கப்படும்? எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் முதல்ல இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது சொன்னீங்கல்ல, நான் ஒரு மான்ஸ்டர் மாதிரி, ஒரு பெரிய பூதம் மாதிரி நான் அப்படி வளர்ந்துட்டேன்.
இனிமேல் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். அரசாங்கத்தை நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. ஐ மீன் டோன்ட் டேக் பப்ளிக் டு ரேன்சம், நான் பண்ணுற மாதிரின்னு. இது அந்த ஆட்டிடியூட் தான். நான் ஒரே ஒரு கேள்வி நான் வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இண்டிகோ. ஐ எம் அ லவர் ஆஃப் சிவில் ஏவியேஷன். எல்லா ஏர்லைன் நல்லா வரணும். ஏன்னா வெரி பிக் ஸ்டேக் இஸ் தேர். 300 ஏர்க்ராஃப்ட் ஏர் இண்டியாவில் வரப்போகிறது, 350 ஏர்க்ராஃப்ட் இண்டிகோ கொண்டு வர போகிறான். ஸோ மெனி ஆர்டர்ஸ் ஆர் தேர். இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நல்லா போச்சுன்னா வர வேண்டிய ஒரு பெரிய சமாச்சாரம் தான் இது. இதில் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த இண்டிகோ நிறுவனத்துடைய தலைவரோ அதனுடைய ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் இந்தியாவிலேருந்து 2-3 டைரக்டர்ஸ் ஒய் நாட் டேக் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்? ஒரு வீடியோ அனுப்புகிறாங்க. அது நம்ம சினிமா ஆக்டர்ஸ்லாம் இப்போ ஒரு வீடியோ அனுப்புறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏன்னாக்க தே டோன்ட் வாண்ட் டு மீட் தி பிரஸ். நீங்கள் இந்த மாதிரி 4 கேள்வி கேட்பீங்களா கடக்கு முடக்கா, அதுக்கு யார் பதில் சொல்கிறது? ட்யூட்டரும் பண்ண முடியாது. ஃப்ளோரில் போயிட்டு டெலிவிஷனில் வந்தால் கூட நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் சார் கட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் யூ கேன் டூ ஏ பார்கெயின். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவீங்க? அது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் லைவ் பண்ணிவிடுவாங்க எல்லாருமே. அது யூடியூபாக இருக்கட்டும் எல்லாருமே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க மேலே தவறு இருக்குன்னு தெரிஞ்சே வந்து அவங்க அதுக்கான ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ சாக்கு சொல்கிற மாதிரி இல்லை, என்னால் இதான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மமதை. அது இங்கிலீஷில் நான் ரொம்ப ரொம்ப பொலைட்டாக சொல்கிறேன்னா அரகன்ஸ்னு சொல்லுவேன். அரசாங்கம் வந்து திடீர்னு 27 அக்டோபர் சொல்லிட்டு 1 நவம்பர் நான் சொல்லலையே, 27 அக்டோபர் 2025 சர்க்குலர் இஷ்யூ பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து நான் சொன்னாங்களா? ஏர் இண்டியா வந்து ஒரு 30% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிற ஒரு ஏர் இண்டியா எப்படி ஒரு ஃப்ளைட் கூட இந்த இஷ்யூவில் கேன்சல் ஆகலை? இன்ஃபேக்ட் ஏர் இண்டியாவோட ஆப்ரேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் இருக்குது, அல்ட்ரா லாங்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் கொஞ்சம் யூ ஷுட் அப்ரிஷியேட். இங்கேருந்து ராத்திரி 2 மணிக்கு டெல்லி டு சிகாகோ போகிறேன்னா மறுநாள் மார்னிங் 8:45 மணிக்கு அவன் போய் லேண்ட் பண்ணுறான்னா அப்போ 6 மணி நேரம் தான் ஃப்ளைட்டா? இல்லை, ஏன்னா இன்டர்நேஷ்னல் டேட் டைமிங்ஸ் வேரி ஆகுது. ஸ்டமக் டைம் வில் வேரி, யுவர் ஃபெட்டிக் லெவல் வில் சேஞ்ச். தட் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா ஒரு ஃப்ளைட் கூட கேன்சல் பண்ணல. இங்கே வந்து த ஃபீல்டு லெவல் பீப்புள் ஹவ் இம்ப்ளிமெண்டட். இதுதான் ஐ வாண்ட் பப்ளிக் டு ரிமெம்பர். உங்கள் சேனலுடைய வியூவர்ஸ் மஸ்ட் ரிமெம்பர். ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப் ஹேஸ் இம்ப்ளிமெண்டட் தி சர்க்குலர். அதனால தான் இந்த பைலட் வேணாம் சார், உங்களுக்கு ரெஸ்ட் 48 ஹவர்ஸ், நீங்கள் அதில் வரீங்க இதில் வரீங்க, இந்த கேபின் குரூ இதில் போக முடியாது, அந்த குரூ அதுதான் அப்படியே மொத்தமாக. எனக்கு தெரியவே தெரியாது கம்யூனிகேஷன் கேப். நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு ஏர்லைனுக்குன்னு பொறுப்பு கிடையாதா? நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ரீஃபண்ட் வாங்குறதுக்கு அப்ளை. இப்போ இந்த ரீஃபண்ட்லேயே கூட சில விஷயங்கள் இருக்குது சார். ரீஃபண்ட் பண்ணிட்டு அவங்க கேன்சலேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கே தனியாக சார்ஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள். இல்லை முதல்ல அந்த மாதிரி இருந்தது. அது என்ன மாதிரி ஆச்சுனாக்க, இப்போ ஃப்ளைட் கேன்சல் ஆச்சுனாக்க அதுக்கு ஃபுல் ரீஃபண்ட் எல்லாருமே கொடுத்தாங்கன்னா சட்டப்படி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி தேதி நம்ம வி ஆர் ஆன் 10th, இந்த மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி நீங்கள் இதோ டெல்லி போனேன்ருக்கீங்க. ஐயோ இந்த ஏர்லைன் வந்து இந்த இண்டிகோ வந்து ஆப்ரேட் பண்ணோன்னா மாட்டானான்னு தெரியலையே, அதனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து ஏர் இண்டியாவில் போகிறேன், ஆகாசாவில் போகிறேன். நீங்கள் அதை கேன்சல் பண்ணும்போது இது இண்டிகோ கேன்சலேஷன் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவேன். இது வந்து பண்ண மாட்டாங்க, அதாவது மக்கள் புழிஞ்சிருவாங்க. இதில் ஒரே ஒரு கொஸ்டின், கவர்மெண்ட் மேலே என்ன கோபம் வருகிறது? நான் முதல்ல சொன்னேன்ல, சாமானியான எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, யாரோ நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க என்னடா பண்ண மாட்டேன்ற, இல்லைன்னா நீ ஸ்டாப் யுவர் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லியிருக்கணும். பட் அப்படி சொன்னாலும் அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. இரும்புத்தனமாக நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேம்மா, நீங்கள் வந்து நான் ஏன் அந்த டோன் எடுக்கிறேங்கிறத சொல்லணும். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, உங்ககிட்ட 100 செட்டு பைலட் இருக்கான, அந்த 100 செட்டு பைலட்டுக்கு எவ்வளோ ஆப்ரேஷன்ஸோ அதை ஒண்டி எடுத்துக்கோ, பாக்கி எல்லாம் கேன்சல் பண்ணேன். என்ன ஆறுது தெரியுமா உங்களுக்கு? பப்ளிக் வந்து யாருமே இது யாருமே நீங்கள் யோசிக்கலை. ஏர்போர்ட்டில் இப்போ செக்யூரிட்டி முன்னெல்லாம் நான் சேர்ந்த போதெல்லாம் நீங்கள் உங்கள் அக்கா போகிறாங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்கன்னா நான் உங்களை ஏர்க்ராஃப்ட் வரைக்கும் கொண்டு போயிடுவேன் டு சி ஆஃப் யுவர் சிஸ்டம். அந்த நிலைமை போய் நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையினாலே உங்கள் டிக்கெட்டையும் உங்களோட ஐடி கார்டையும் காமிக்கணும். டிக்கெட்டில் என்ன போட்டிருக்கு? இண்டிகோ ஃப்ளைட் ஸோ சரி டு பாம்பே. இண்டிகோ ஃப்ளைட் இன்றைக்கி கேன்சல்டு. அவன் சிஎஸ்க்கு போனால் உங்களை உள்ளே விட மாட்டான். இண்டிகோ ஃப்ளைட் உங்களை விட மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு விருதுநகர்லேருந்தோ ஒரு டவுன் சவுத் சேர்த்துக்க தூத்துக்குடியிலேருந்தோ நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்துட்டு நீங்கள் தாம்பரத்தில் இறங்கிட்டு நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வரீங்க. டிக்கெட் காமிச்சா சாரி மேடம் ஃப்ளைட் இஸ் கேன்சல், யூ ஆர் நாட் அலவுட். எங்கே போவீங்க? நீங்கள் விருதுநகர்லேயும் இல்லை, பாம்பேலையும் இல்லை, நீங்கள் பாம்பே ஆள். இதுக்கெல்லாம் தான் ஏர்லைன் பொறுப்பாக இருக்கணும். இந்த இடத்துல தான் மந்திரி வந்திருக்கணும். அவர் மந்திரிலேருந்து நான் சொல்கிறது மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட் எல்லாருமே வந்திருக்கணும். என்னப்பா நீங்கள் பண்ணுறீங்கன்னு, என்ன பண்ணுறீங்கன்னு? பைலட் ஸ்ட்ரைக்கா?
பைலட்ஸே எழுதியிருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மொட்டை கடிதாஸ் ஒன்று சர்க்குலேஷனில் இருக்குது, நீ வேண்டவங்களுக்கு நானே தரேன் உங்களுக்கு. அதை ஒரு மொட்டை கடிதாஸ் சர்க்குலேஷனில் இருக்குது, அதில் ஓப்பனாக சொல்கிறாங்க, பைலட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணலங்க, இன்ஜினியர் ஸ்ட்ரைக் பண்ணல, கேபின் க்ரூ ஸ்ட்ரைக் பண்ணல, கிரவுண்ட் ஸ்டாஃப் யாரும் ஸ்ட்ரைக் பண்ணல, ஆனால் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணல. இது எப்படிங்கிறது எந்த லெவலில் நீங்கள் ஒத்துப்பீங்க சொல்லுங்கள்? யாராவது ஸ்ட்ரைக் பண்ணால் அதனுடைய சீக்வன்ஸ் வந்ததுங்கிறதுக்கு வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு இன்ஜினியர்ஸ் வந்து ஏர்க்ராஃப்ட் சர்டிஃபை பண்ண தான் போக முடியும். இங்கே இன்ஜினியர் ஸ்ட்ரைக் பண்ணல, டெக்னீஷியன் ஸ்ட்ரைக் பண்ணல, கேபின் க்ரூ ஸ்ட்ரைக் பண்ணல, பைலட் ஸ்ட்ரைக் பண்ணல, கிரவுண்ட் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணல. அப்புறம் சொல்லுங்கள், ஏன் ஃப்ளைட்டுக்கு எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல்டு? மந்திரியோ இல்லைன்னா கவர்மெண்ட்டோ ஒரு இரும்பு கருத்தோடு வந்து நீங்கள் பண்ணலைன்னா ஐ கேன்சல் யுவர் லைசன்ஸ்னு ஒரு பிடி பிடிச்சிடணும். பிடிச்சிருந்தானா வந்திருப்பாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறேன், இன்றைக்கி என்ன பண்ணீங்க நீங்கள்? இல்லைப்பா, நீங்கள் இந்த 1 லெவலில் நீங்கள் பண்ண வேண்டிய இந்த ரெகுலேஷனை எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, குத்து மதிப்பாக ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. இந்த 3 மாதம் டைம் கொடுத்தோன்னா 10/2/2026, 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவே இல்லை. 22 மாதத்தில் நீங்கள் பண்ணவில்லை அந்த ரெகுலேஷனை. 3 மாதத்தில் பண்ணிவிடுவீங்களா? நீங்கள் பேப்பர்லாம் நீங்கள் மீடியாவில் இருக்கிறதால ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் நான் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சொல்லவே இல்லை, இந்த கமிஷன் ஆஃப் என்கொயரின்னு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தி கமிஷன் வில் ரிப்போர்ட் வித்தின் 90 days prima facie. The commission will record the cause of the so and so. ஒன்றாவது அந்த 3 மாதத்தில் முடிஞ்சதாகவே தெரியாது. உடனே பின்னாடிலேருந்து ஒரு அப்ளிகேஷன் வரும், நாங்கள் வந்து பாதி பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வி ரிக்வயர் அனதர் 6 months டைம்னு. நான் ஒரு சேனலில் சேலஞ்சே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜனவரி மாதம் எண்டில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதே ஏர்லைன் 10/2 நேரத்தில் பண்ண முடியாது. அவனால் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நான் இப்போ ரீசன் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பைலட்டை ரெக்ரூட் பண்ணோன்னா டப்புன்னு உடனே கொண்டு வந்து உங்களோட லாங்குவேஜில் சொல்லணுன்னாக்க, இந்த கேமரா இருக்குது, இந்த கேமரா ஹஸ் காட் ஸோ மெனி கேப்பபிலிட்டிஸ் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன கொண்டு வந்து நாளிலேருந்து நீங்கள் அந்த கேமரா ஆப்ரேட் பண்ணுங்கள், இவர் இருக்கார் பாவம், அது எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? அதுக்கு தொழில் தெரியணும், அதுக்கு கேமரானா என்னன்னு தெரியணும், அதில் கேமராவோட இது நியூவன்சஸ் தெரியணும் அதை பற்றி. இல்லை, நானுமே அடுத்த கேள்வி அதுதான் வச்சுருந்தேன். இப்போ இவங்க இத்தனை மாதம் டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமுக்குள்ளார எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாங்களா? அது பாசிபிளா? எப்படி சொல்லுங்கள், எப்படின்னு? அது ஏர்லைன் உடைய ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரெஜிமெண்டட்மா. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, உங்கள் டெலிவிஷன் கம்பெனியில் வந்து எல்லாருமே இனோவா கார் வச்சுருப்பீங்க, ஏன்னா அது மேலே உட்காந்து கூட காரில் எடுத்துன்னு போகலாம் அப்படிங்கிறது. அந்த இனோவா டிரைவர் வந்து நாளைக்கு உங்கள் பாஸ் உடைய பர்சனல் டிரைவர் யாரோ அவர் வரலன்னு சொல்லிட்டு அவரோட பென்ஸ் கார் ஓப்பன் ஆகி இந்தாப்பா சாவி எடுத்துன்னு போகலாம். இதுவும் ஆட்டோமேட்டிக் தான், அதுவும் ஆட்டோமேட்டிக் தான், அவர் போகலாம். ஆனால் ஏரோப்ளைனில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்டார்ஸ்மெண்ட் வாங்கணும், ஒவ்வொன்றுத்துக்கும் காம்பிடன்ஸ் லெவல் இருக்குது. முதல்ல கோ பைலட்டாக போகணும், இத்தனை ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் கமாண்ட் லெவல் போகணும், இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் 3 மாதத்தில் கொண்டு வருவீங்க? இது நிச்சயமாக நடக்க போகிற சமாச்சாரம் இல்லை. இதாவது என்ன சொல்லனா, ஒரு இம்மீடியட்டாக ஒரு கண் துடைப்பு. அது நீங்கள் ஒரு ஏர்லைனுக்கு கொண்டு அந்த மாதிரி எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கீங்க, ஏன் ஏர் இண்டியாவுக்கு அது கொடுக்கல? அதனுடைய இது தேவை என்ன நீங்கள் சொல்லுங்கள். 22 மாதம் இது எப்போ வந்தது இந்த ரெகுலேஷன்? எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்தது. யாரோ ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியோ ஒரு டெப்டி டிஜி பர்ஃபார்மன்ஸோ ஒரு ஃப்ளைட் இன்ஸ்பெக்டரோ டிசைட் பண்ணல. இது அவங்க குளோபல் இதை டிஸ்கஸ் பண்ணி ஏர்லைனுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லா ஏர்லைன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி மினிஸ்டர் சொல்கிறாரே 1/4 கையெழுத்து போட்டிருக்கீங்க, 1/7 கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னு. அப்போ யார் சொல்கிறது தப்பு? இது பப்ளிக் ஆர் பீயிங் டேக்கன் ஃபார் கிராண்டட். நான் வந்து ஏதோ முன்னாடி ஏர் இண்டியாவில் இருந்தேங்கிறதுனால இண்டிகோ போட்டு பார்க்குறேன் கிடையாது. அதாவது உங்களோட செக்யூரிட்டி லேப்ஸஸ் ஆர் இன்ஜினியரிங் கிளியரன்ஸஸ் லேப்ஸஸ் ஏதாவது இருக்குமா? இட் நீட்ஸ் அ ஃபுல் ஆடிட். ஒரு சாதாரண எஃப்டிடிஎல்கே நீங்கள் வந்து இது சொல்லிட்டீங்க, கம்யூனிகேஷன் கேப் வித்தின் தி லெவல்ஸ் ஆஃப் தி ஏர்லைன். ஏர்பஸ் இண்டஸ்ட்ரிக்கார வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொன்னால உங்களெல்லாம் ஒரு 15 நாள் டைம் கொடுத்து பண்ண சொன்னாங்க, அது பண்ணீங்களா? எத்தனை ஏர்க்ராஃப்ட் பண்ணீங்க? நான் ஒரு பெரிய உங்களோட டெலிவிஷனுடைய த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ A320 சாஃப்ட்வேர் அப்டேஷன் இண்டிகோ பண்ணியதா? கேன் இண்டிகோ ஸ்டாப் ஆப்ரேஷன்ஸ் ஆன் 10/2/2026? அவங்களால எங்களால் பண்ண முடியாதுன்னா 10/2/26 அவங்க வந்து அவங்களோட ஆப்ரேஷன் நிறுத்துவாங்களா? இது எல்லாமே நடக்காத காரியங்கள். நம்மளுடைய தனி மனிதன கோபம், நம்மளுடைய தனி மனிதனோட ஒரு இயலாமை, அது என்னது ஒரு கிராமட்டிக்கல் சொன்னால் கையேறு நிலை. ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சைன் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்த 10 தடவை திருப்பி சொன்னாங்க, தப்பான விஷயத்த சொன்னால் அது நிஜமாகிடுன்ற மாதிரி
அது ஒரு சைக்காலஜி நம்ம முதல்ல மறக்கணும். தப்பு என்றால் தப்பு தான், நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்ன குரூப்பில் வந்தவங்க நம்மள தமிழ் குரூப்பெல்லாம். ரெண்டாவது, நான் பெரிய ஆள், நான் சொன்னதாகத்த மாதிரி நான் இதை பெண்ட் பண்ணிவிடுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. சட்டம்ங்கிறது எல்லாருக்குமே சேம், அது பண்ணித்தான் ஆக வேண்டும். அதுக்கு தெர் இஸ் நத்திங் லைக் செகண்ட். இப்போது நாள்லேருந்து முன்னாடி இருக்கிறவங்களும் பின்னாடி இருக்கிறவங்களும் 2 வீலரில் ஹெல்மெட் தான் போட்டு போனோம்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் அட்வைசரி, நம்ம என்ஜிஓஸ்லாம் சேர்ந்து ஸ்கல்ல, நம்ம டாக்டர் ராமூர்த்தி எனக்கு தெரிஞ்ச நல்லாவே இருக்கு. யூ கேன் கோ வித்தவுட் ஏ ஹேர் ஆன் யுவர் ஹெட், பட் யூ கேனாட் லீவ் வித்தவுட் யுவர் ஹெட்னு சொன்னார்ல, அந்த ஹெல்மெட் வந்தபோது சொல்கிறேன், எம்ஜிஆர் பீரியடில். ஸோ அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கவர்மெண்ட் இஸ் நாட் தேர் டு ஹாரஸ் கார்பரேட்ஸ், கவர்மெண்ட் இஸ் தேர் டு ப்ரொடெக்ட் த பப்ளிக். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ஆல் தி பெஸ்ட். நமஸ்கார்.